கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நோக்கி ஜெபிக்க கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீர் இடைபடுவீராக. எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்து பேசுவீராக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் என்ற வார்த்தையின்படி பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் எங்களுக்கு காண்பித்து நீர் போதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். முன்னாடி வாசிக்கலாம். ரோமர் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி இக பர நன்மைகளால் நிறைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து கலங்காதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே சீக்கிரமாகவே நியாயம் செய்வார் என்ற தம்முடைய வார்த்தையின்படி சீக்கிரமாகவே கர்த்தர் உங்களுடைய காரியங்களிலே அவர் நியாயம் செய்கிற தேவனாக வெளிப்படுவார். இப்பொழுதும் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு காரியத்தை நாம் ஒரு பிரசங்கத்தை நாம் தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது இந்த நாளிலே இதை தியானிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினதினாலே உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் ஜெபங்களிலே போராட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி ஜெபத்திலே போராடும் பொழுது போராட வேண்டும் என்று ஒரு அறைகூவலை விடுக்கிறார், ஒரு அறிவிப்பை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ நான் ஜெபத்திலே போராடுவதற்கு ஒரு ஜெபிக்கிறவனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன? இது ஒரு யுத்தம். ஜெபம் என்பது ஒரு யுத்தம். மன்றாடி ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், ஊக்கமாய் ஜெபிக்கிறோம், எல்லாம் நல்லதுதான். அதே நேரத்தில் நாம் போராடி ஜெபிக்க வேண்டிய காரியங்களும் உண்டு. அதைத்தான் எபேசியர் 6:12 பவுல் சொல்லுகிற பொழுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஒரு போராட்டத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஸோ ஒரு போராடுகிற ஒரு ஜெபத்தை நாம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. அப்ப நமக்கு எதிராக ஒரு சத்துரு இருக்கிறான், அவனுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்ற வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 4:7 வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப இங்க நம்ம எதிர்க்க வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார். நம்ம மன்றாடுகிறோம் பல நேரங்கள், ஆனா இங்க எதிர்க்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. எதிர்க்க வேண்டிய நபர் யாருன்னா பிசாசு. எதிர்த்து நின்றால் தான் அவன் ஓடுவான். அடுத்து 1 பேதுரு 5:8-9. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இங்க உங்க எதிராளி ஒருத்தர் இருக்கிறான், நீங்க அவனுக்காக போயிட்டு ஆண்டவரே அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல கர்த்தர், நீங்க விசுவாசத்துல உறுதியா இருந்தா அவனுக்கு எதிர்த்து நிக்கணுங்கிறார். நீங்க தான் எதிர்த்து நிக்கணும். அதே தான் அங்கேயும் சொல்றார், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப ஜெபத்துல நான் தேவனிடத்துல மன்றாட வேண்டிய காரியங்களும் உண்டு, எதிர்க்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது யாருன்னா பிசாசு. ஸோ நம்ம எந்தெந்த காரியத்தெல்லாம் பிசாசு சம்பந்தப்படுகிறானோ, எந்தெந்த காரியத்தெல்லாம் பிசாசு செயல்படுகிறான் என்று அறிந்திருக்கிறோமோ அவைகளுக்கு நாம் மன்றாடி கொண்டிருக்க கூடாது. அவைகளுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஏனெனில் அதற்கான அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் லூக்கா 10:19 சொல்லி இருக்கிறார். மத்தேயு 18:18 கர்த்தர் சொல்லும் பொழுது, நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த காரியத்துல நான் முதலாவதாக எனக்கு தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் பிசாசை எதிர்த்துத்தான் ஆக வேண்டும். நான் எதிர்க்காம இருந்தா சும்மா இருக்க போறதில்ல. அவன் என்னை எதிர்த்து கொண்டேதான் இருப்பான், அவன் என்னோடு போராடி கொண்டேதான் இருப்பான். தேசத்தின் எந்த காரியமா இருக்கலாம், நான் ஜெபிக்கக்கூடிய எந்த காரியத்திலும் பிசாசு செயல்படுகிற பொழுது, இப்ப எடுத்துக்காட்டாக ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிப்போமானால் அந்த மனிதனை ரட்சிக்கக்கூடியது கர்த்தர். நாம யாரையும் ரட்சிக்க முடியாது, ரட்சிப்பு கர்த்தருடையது.
இங்க ரட்சிப்புக்காக அந்த மனிதனுக்காக நம்ம மன்றாடி ஜெபிக்கலாம். ஆனால் அந்த ரட்சிப்புக்கு தடையா இருக்கக்கூடியவன் பிசாசு. அந்த மனிதனை குடிவெறியில பிடித்து வைத்திருக்கலாம், முரட்டாட்டத்துல பிடித்து வைத்திருக்கலாம், விக்கிரகாராதனையில ஏதோ ஒரு பாவத்துல அந்த மனிதனை, தேவனுக்கு பிரியமற்ற ஒரு பாவத்துல அந்த மனிதனை படித்து வைத்திருக்கிற பொழுது அந்த பாவத்தை செயல்படுத்துகிறவன் பிசாசு. சோ அந்த பிசாசு கட்டப்படாமல், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையிட முடியாது. பிசாசு கட்டப்படாமல் அந்த மனிதன் என்ன செய்யப்பட முடியாது அப்படின்னு சொன்னா அவன் விடுதலையாக்கப்படும். அவன் விடுதலையாக்கப்படாமல் அந்த மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. நம்ம சுவிசேஷம் அறிவித்தால் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறோம். உண்மைதான், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவிக்கப்படாவிட்டால் இப்படி கேள்விப்படுவார்கள். ஆனால் அறிவிப்பதற்கு முன்பதாக செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், அங்கு நிலங்கள் பண்படுத்தப்பட வேண்டும், முள்ளுகளும் கல்லுகளும் அகற்றப்பட வேண்டும். அப்ப பிசாசை அகற்ற வேண்டியது, பிசாசின் கிரியைகளை அழிக்க வேண்டியது, அது நமக்கு கையில கற்றுக் கொடுத்திருக்கிற அதிகாரம். அதை செய்யும் பொழுதுதான் நம்முடைய விதைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாய் மாறும். அப்பதான் அந்த ஜெபமானது பூரணப்படும். நாம் செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது தேவன் செய்ய வேண்டியதை தேவன் செய்வார். அப்ப இங்க இதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, சாத்தான் அவ்வளவு இலகுவாக தன் எல்லைகளை விட்டுக் கொடுப்பதில்லை, தான் பிடித்திருக்கிற நபர்களை விட்டுக் கொடுப்பதில்லை, தன் பிடித்திருக்கிற ஜனங்களை விட்டுக் கொடுப்பதில்லை. தன் பொய்களினாலே அவன் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறான், தீமைகளினாலே ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறான், பாவங்களினாலே ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறான், துன்மார்க்கத்தினாலே ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறான், பெருமையினாலே ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறான், பண ஆசையினாலே ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறான், உலக ஆசையினாலே ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறான், மாய்மாலங்களினாலும் பாரம்பரியங்களினாலும் கட்டி வைத்திருக்கிறான். அப்ப பிசாசின் அந்த தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த பிசாசின் தந்திரங்களை அறிந்து அந்த பிசாசின் கிரியைகளை அழித்தால்தான் அந்த ஜனங்களை நாம் விடுதலையாக்க முடியும். அப்ப இதான் போராட்டம். அவனோடு போராட வேண்டியதா இருக்கிறது. பிசாசோடு போராடி நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப இந்த பிசாசின் போராட்டத்துல, இந்த பிசாசுக்கு எதிரான இந்த யுத்த ஜெபத்துல போராட விரும்புகிற தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு தகுதிகள் அல்லது குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது தகுதி விசுவாசம். வாசிங்க, எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். முதலாவதாக தேவன் ஒரு காரியத்தை ஜெபிக்கிற பொழுது இந்த காரியத்துல கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம், தேவன் உண்டென்றும், இது ரொம்ப முக்கியம். தேவன் இருக்கிறார். மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 28வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இதோ சகல நாட்களிலும், உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். முதலாவது தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கணும். அது என்ன இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? என்னோடு இருக்கிறார். அதான் இம்மானுவேல் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த அடிப்படையான விசுவாசம் மிக மிக அவசியம். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம்? 1 யோவான் 4:4 வாசியுங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இங்க ஒருத்தர் இருக்கான், பிசாசு இருக்கிறான். பிசாசு எப்பொழுதுமே பலம் பொருந்தியவனாகத்தான் தெரிகிறான். அதிகாரங்களை அவன் பிடித்துக் கொள்ளுகிறான், பலம் பொருந்தியவர்களை பிடித்துக் கொள்ளுகிறான், திரளான ஜனங்களை தன் கட்டுப்பாட்டில வைத்திருக்கிறான். எப்பொழுது பார்த்தாலும் பிசாசு தான் பலம் பொருந்தியவனை போல காணப்படுவான். ஆனால் நீங்கள் சத்தியத்தின்படி பார்ப்பீர்களானால் தேவன் தான் பலம் பொருந்தியவர், பலமுள்ளவர் கர்த்தர். சாத்தான்ட்ட எந்த வல்லமையும் இல்லை. வல்லமை இருந்தா நம்மளை கர்த்தர் சொல்லியிருப்பார், சாத்தானுடைய வல்லமைகளோடு உங்களை எதிர்த்து நிற்க நீங்கள் திராணியுள்ளவர்களாய் மாறுங்கள். எபேசியர் 6வது அதிகாரத்தின் அந்த 10-11 வசனங்களை படிக்கும் பொழுது நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ளலாம். நாம் சாத்தானுடைய வல்லமைகளோடு அல்ல, சாத்தானுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கும்படியாகத்தான். அப்ப சாத்தானுக்கு வல்லமை கிடையாது. ஒரு தேவ பிள்ளைக்கு எதிராக சாத்தானுக்கு வல்லமை கிடையாது. உலகத்துல அவனுக்கு என்ன வல்லமை வேண்டுமானால் இருக்கலாம். அவன் பில்லி சுனியங்களை பண்ணலாம், மந்திரவாதங்களை பண்ணலாம், அதிகாரங்களை பிடித்திருக்கலாம். ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு எதிராக சாத்தானுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. ஏனெனில் ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய பாதுகாப்பிலே இருக்கிறவன்.
அவனோடு சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அதான் வேதம் சொல்றது, நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறதுனால இந்த அவர்களை எல்லாம், யாரெல்லாம் சாத்தானால் பிடிபட்டு அவர்களை நீங்கள் ஜெயித்தீர்கள். ஏனெனில், ஏன் ஜெயிச்சீங்கன்னா, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் ஒரு பெரிய தேவன் உங்களோடு இருக்கிறார். முதல்ல என்னுடைய விசுவாசம் எங்க இருக்கணும்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். மத்தேயு 18:10 வாசிங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இங்கே அடுத்ததாக தேவன் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரம பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 1வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசியுங்கள். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரத்திலிருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். தேவ தூதர்கள் எங்க இருந்து ஏறுகிறார்கள்? மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷகுமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் எங்கே இருக்கிறார்? இம்மானுவேலாக நம்மோடு இருக்கிறார். எபேசியர் 1:27 இப்படியாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்னா நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளாக அவர் காணப்படுகிறார். அதை நான் விசுவாசிக்கணும். கொலேசியர் 1:27 அதைத்தான் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார். அப்ப நமக்குள்ளாக அவர் இருக்கிறார். அப்ப தேவன் என்னோடு இருக்கிறார். அதனால என்ன செய்ய முடியாது? சாத்தான் என்னை தொட முடியாது, சாத்தான் என்னை சேதப்படுத்த முடியாது. இன்னைக்கு அநேக நேரங்களில அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பயம், பிசாசுக்கு எதிரான ஒரு பயம். அவனுக்கு எதிராக ஜெபிச்சுட்டா அவன் பயங்கரமா வந்துடுவான். ஏன்னா பொய்யான நம்பிக்கைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பிசாசு உங்களை கடிச்சிருவான், துப்பிடுவான், பயங்கரமானது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இன்றைக்கு அநேக பொய்யானவர்கள், கள்ளர்கள், வேதத்தின் அடிப்படையில உபதேசிக்காத ஒரு கூட்டம், தங்களுடைய சொந்த அனுபவங்களை வைத்துக் கொண்டு ஓடுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு எதிரடையாக பேசிக் கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் பயப்பட வேண்டியது பிசாசுக்கு அல்ல, தேவனுக்கு. நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அது சுத்தமும் செம்மையுமாய் இருக்கிறதா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது என்ன? தீமையை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நாம் தீமையை விட்டு விலக வேண்டும். அதான் உண்மையா நான் தீமையை விட்டு விலகிறேன், ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறேன், அவ்வளவுதான். கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பது அவர் என்னை கொன்று போடுவார் என்பதல்ல. ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை பயப்படுவது அது தேவன் மேல் வைத்து, அந்த தகப்பன் மேல் வைத்திருக்கிற அன்பு. அதுதான் நமக்கு இருக்க வேண்டியது. வேற எந்த பயமும் நமக்கு தேவையில்லை. அதுக்கு முதல்ல தேவை என்னது? விசுவாசம். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பயப்படான். அவனுக்கு பயம் இருப்பதில்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். முதலாவது தேவ பிள்ளைகளாகிய நீங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்க கூட தேவன் இருக்கிறார். தேவன் ஒரு உண்டு என்று விசுவாசிக்கணும். அந்த தேவன் எங்க இருக்கிறாரு? அவர் என்னோடு கூட இருக்கிறார். மத்தேயு 18:10 வாசிங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமா எண்ணாதிருங்கள், இவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். இதைத்தான் இங்கேயும் பைபிள் சொல்லுது. உங்களுக்காக தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா எப்பொழுதும் உங்களுக்காக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். தேவ தூதர்கள் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எபிரேயர் 1வது அதிகாரம் 13-14 வாசியுங்கள். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அடுத்ததா கர்த்தர் சொல்றாரு, இந்த தேவ தூதர்கள் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னவா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தம் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தம். அப்ப யாரெல்லாம் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோமோ அவர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்யும்படியாக
அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த தேவ தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நமக்காக நமக்கு சேவை செய்யும்படியாக பரலோகத்துல தேவ சமுத்திரம் இருக்க அந்த வல்லமையுள்ள தேவ தூதர்கள் தேவ பிள்ளைகளுக்கு சேவை செய்யும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய ஜெபங்களை கொண்டு போகிறார்கள். அவர் தேவனுடைய பதில்களை கொண்டு வருகிறார்கள். சங்கீதம் 91 13 11 12 வாசிங்க. 11 12. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தர் சொல்றாரு, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை ஏந்தி கொண்டு அவர்கள் தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். அப்ப தேவனுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தானியேல் ஜெபித்த பொழுது உனக்கு அறிவுண்டாக்க நான் வந்தேன் என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருடைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களா அவர்கள் வருகிறார்கள், பாதுகாக்கிறவர்களா இருக்கிறார்கள், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள். தானியேல் ஜெபிக்கிற பொழுது பிரதான தூதனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தார் என்று சொல்லி காபிரியேல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நமக்காக யுத்தங்களை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்திலே வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களோடு யுத்தம் பண்ணுகிறதையும், அதன் 11வது வசனத்திலே ஆட்டுக்குட்டியின் ரத்த தங்களுக்கு மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய இந்த யுத்தத்தை நடத்துகிற பொழுது மனிதர்களாகிய நாம் ஜெபிக்கிறோம், நாம் இயேசுவின் நாமத்தில் பிசாசை கட்டுகிறோம், கட்டவிழ்க்கிறோம். அப்படி கிரியைகளை அழிக்கிற பொழுது நமக்காக இந்த காரியங்களை யார் செய்கிறார்? யுத்தத்தை நடத்துகிற மிகாவேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் அந்த நடத்தி செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த யுத்தத்தை நடத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நமக்காக இந்த ஊழியத்திலே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நம்மோடு இருக்கும்படி தேவனோடு பரலோகத்தின் வேலையை நம்மோடு சேர்ந்து இணைந்து செய்யும்படியாக பணிவிடை ஆவிகளாக தேவ தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப தேவன் இருக்கிறார், அவருடைய சர்வோலமில தேவ தூதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அப்ப இதுதான் இங்க முதலாவது. இந்த தேவனும் தேவ தூதர்கள் என்னோடு இருக்கிற பொழுது கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அப்ப உங்கள் விரோதியாகிய உங்கள் எதிராளியாகிய பிசாசு என்று வேதம் சொல்லுது, அவனை நிற்கவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நிற்க முடியாத அவனுக்கு நீ எதிர்த்து நிற்பாய், ஆனால் அவன் உன்னை கண்டு ஓடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப முதலாவது எனக்கு தேவை விசுவாசம். அந்த விசுவாசத்துல முதலாவது தேவன் ஒரு உண்டென்றும் இரண்டாவது தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது அந்த விசுவாசத்தின் அடுத்த பகுதி என்ன? என் ஜெபத்துக்கு தேவன் பதிலளிக்கிறவர்னு விசுவாசிக்கணும். மாற்கு 11வது அதிகாரம் 23வது சொல்றத வாசிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது கதை சொல்றாரு, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் விசுவாசத்தோடு அது சொன்னா அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்முடைய அருமையான தேவ பிள்ளைகளை நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, நான் ஜெபிச்சா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், நான் பிசாசுகளை அழிக்கும் போது அது அழிக்கப்படுகிறது, எனக்காக தேவ தூதர்கள் யுத்தம். இது வேதத்தின் அடிப்படையிலானது. நம்ம இங்க யாருடைய கோட்பாடுகளை கொண்டு வரல, நம்ம ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு எதையாவது நம்பவில்லை, வேதம் சொல்லுகிறதை நாம் நம்புகிறோம். இதுக்கு எதிரடையாக யார் பேசுறாலும் அதை பத்தி கவலை கிடையாது. இதை நம்பாதவர்களை குறித்து நீங்க அக்கறைப்பட வேண்டியதில்லை, இதற்கு விரோதமாய் பேசுவதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் சார்ந்திருக்க வேண்டியதும் நீங்கள் நம்ப வேண்டியதும் கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய வேலை என்ன? நம்முடைய அறைவீட்டை பூட்டிக் கொண்டு நாம் யுத்தத்தை நடத்துகிற பொழுது நம்முடைய நாவுகளினால் நாம் கட்டளை கொடுக்கிறோம், இதோ அந்த கட்டளையை நிறைவேற்றுகிறவர்களாய் தேவ தூதர்கள் புறப்படுகிறார்கள். இதான் வேதம் சொல்லுகிறது. இதை நான் விசுவாசிக்க வேண்டும், இது நடக்கிறது என்று நம்ப வேண்டும். எனக்கு முன்னாடி என்ன இருக்குது? இன்றைக்கு நாம் அதிகாரங்கள் பலம் பொருந்துகிற பொழுது, அதிகாரங்கள் பலமாய் இருக்கிற பொழுது, தேசத்துல தீமைகள் பலத்து பெருகுகிற பொழுது, சுவிசேஷத்துக்கான கதவுகள் அடைக்கப்படுகிற பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்ம அநேக நேரங்களை ஜெபிக்கிறோம், ஆனா விசுவாசம் இல்லாம ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபமும் நாம் பேசுகிற வார்த்தைகளும் ஒன்னா இருந்துச்சுன்னா நம்முடைய விசுவாசம் சரியா இருக்குன்னு அர்த்தம். நீங்க எப்பொழுது சுற்றி இருக்க சூழ்நிலைகளை பார்த்துட்டு நீங்க எப்பயுமே தோல்விகளை பேசி இது வாய்ப்பே இல்லை, இது இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அப்படிப்பட்டவரை பேசி அப்படி பேசுகிறவர்களோடு நீங்க அப்படிப்பட்ட பேசுகிறவர்களோடு தான் நீங்க நெருக்கமா இருப்பீர்களானால் நீங்க ஜெயிக்க முடியாது. உங்களுடைய விசுவாசம் பலனு கொடுக்காது. ஏன்னா ஜெபத்துக்கான வல்லமை விசுவாசம் தான் புறப்பட பண்ணுகிறது.
ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண்பா என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். தேவன் எப்படி செயல்படுகிறார்? விசுவாசத்தின் மூலமாகத்தான். தேவனுடைய வல்லமையானது விசுவாசத்தின் மூலமாகத்தான் கட்டவிழ்க்கப்படும் என்பதை மறந்துடக்கூடாது. நம்முடைய ஜெபம் அவிசுவாசமான ஜெபமாய் மாற முடியும். நாம ஜெபிக்கிறதோ, நாம பேசுகிறதோ, நாம பார்க்கிற காரியங்களை பேசுகிறதோ, நாம ஜெபிக்கிறது ஒன்றா இருக்கணும். எது எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் வல்லமை இல்லவர்னு நாம அறிக்கையிட வேண்டும். தாவீது போய் நிற்கிற பொழுது கோலியாத்தை குறித்து எல்லாரும் பேசுகிறது ஒரு பக்கம், சவுல் வரைக்கும் எல்லாரும் கோலியாத் எப்படிப்பட்டவன், கோலியாத் எவ்வளவு பயங்கரமானவன் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்க தாவீது வித்தியாசப்படுகிறான் என்று சொன்னால், முதலாவது அவன் தன் தேவன் யார் என்பதை அறிந்திருந்தான். தன்னுடைய தேவன் எவ்வளவு வல்லமையிலர் என்பதை அறிந்திருந்தான். இரண்டாவதாக அவன் தேவனுடைய மகிமையை அறிந்தவனாய் காணப்பட்டான். அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், நான் விருத்த சேதனம் உள்ளவன் என்று அவன் அறிக்கையிட்டான். தேவனோடு உடன்படிக்கப்பட்டினவன் என்று அறிந்திருந்தான். தேவனை குறித்து நன்றாய் அறிந்திருந்ததுனால அவனுக்கு கோலியாத்தை குறித்து எந்த அக்கறையும் இல்லை. கோலியாத்தை பத்தி அவன் தெரிந்து கொள்ள பெருசா விருப்பப்படவும் இல்லை. கோலியாத்துடைய பலத்தையும் வைராக்கியத்தையும் பத்தி அவனுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஏனெனில் அவன் தன்னுடைய சர்வ வல்லமையில தேவனிடத்திலிருந்து காரியங்களை பார்த்ததுனாலதான் ஒரே கல்லிலே அவன் கோலியாத்தை வீழ்த்தினான். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதுக்காக ஜெபிக்கலாம், எந்த காரியத்துக்காக வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். ஆனால் உங்களுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்துதான் உங்களுடைய வெற்றிகள் அடங்கி இருக்கிறது.